Hi cyber soldiers, welcome to Quick Through and I am man of my words. And நம்ம introduction of Linux OSல இருக்கோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், லைவ் யூஎஸ்பி பூட் பண்ணிட்டேன். இப்படி இருக்கு. ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் லினக்ஸ் ஓஎஸ்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட் லைன் சிஸ்டம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதில் நம்மளுக்கு பேசிக்காக தேவைப்படுறத நான் மட்டும் நான் சொல்கிறேன், மிச்சப்படி எக்ஸ்ட்ராஸ் எதுவும் நான் போக வரும்ல. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து லினக்ஸ் கமாண்ட் லைன் அண்ட் பேஷ் ஷெல் ஸ்கிரிப்டிங் பற்றி ஃபுல்லாக வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் ஃபுல் லினக்ஸ் கமாண்ட் லைன்ஸ் அண்ட் பேஷ் ஷெல் ஸ்கிரிப்டிங் கற்றுக்கலாங்க. தமிழ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கமாண்ட் லைன் ப்ராம்ப்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இல்லை எனக்கு யூசர் இன்டர்ஃபேஸே ஓகே தான்ற பட்சத்தில் நீங்கள் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயுமே எப்படி வந்து விண்டோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம், சம்ம நியூ ஃபோல்டர்ஸ் அதெல்லாம் நீங்கள் இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களால் இதில் கன்ஃபார்ம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து டெர்மினல் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ லைக் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து pwd அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்கிறேன். ஸோ இதுக்கான மீனிங் என்ன கேட்டிங்கன்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா pwd கொடுத்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி உங்களுக்கு காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ls. ஸோ எதுக்குன்னா லிஸ்ட் ஃபைல். ஸோ நீங்கள் இருக்க இப்போ கரண்ட் டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன டைரக்டரிஸ் இருக்குது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிடும். ஸோ இப்போ இருக்க டைரக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ், பிக்சர்ஸ், டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா ஃபோல்டர்ஸ், அதை மறந்துடாதீங்க. நான் அப்புறமேட்டு கலர் வேரியேஷனுக்குள்ளே போகிறேன், பட் இப்போ இருந்தாலும் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன்னா எப்படி போகலான்னு கேட்டிங்கன்னா யூஸிங் த கமாண்ட் cd. ஸோ cdன்னு கொடுத்து டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் டைப் பண்ணேன்னா நான் எந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன்னா போகலாம். பட் இப்போதைக்கு போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா டி வந்து கேப்ஸில் இருக்குது, பட் நான் ஸ்மால் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒர்க் ஆகாது பிகாஸ் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் வந்து இதுவும் கேப்ஸில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உள்ள போகுங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே கூட ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை பார்க்கலாம், லைக் டெஸ்க்டாப் அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ இந்த டெஸ்க்டாப்புக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ls அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ இதுக்குள்ள எந்த ஒரு ஃபைல்ஸுமே இல்லை, ஸோ அதனால தான் உங்களுக்கு எதுவுமே காட்டலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து திருப்பி வந்து எப்படி நம்ம ஓகே ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். mkdir அப்படின்னு வந்து மேக் டைரக்டரி அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான மீனிங். அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ வந்து நியூ டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து என்டர் டைப் பண்ணேன்னா இப்போ நான் லிஸ்ட் ls பண்ணேன்னா ஸோ வந்து நியூ டெஸ்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர் அங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் எப்படி வந்து திருப்பி டெஸ்க்டாப்புக்கே போகிறது, லைக் டெஸ்க்டாப்னா நம்ம வந்து ரூட் ஃபோல்டருக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரூட் ஃபோல்டரில் இருந்தோம். ஸோ அந்த ரூட் ஃபோல்டர் உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ், பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் திருப்பி நம்ம டெஸ்க்டாப்பில் போய் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தோம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் நியூ டைரக்டரி கிரியேட் பண்ணேன், லைக் நியூ டெஸ்ட் அப்படின்னு வந்து டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ எப்படி திருப்பி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணுற இந்த ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா cd ஸ்பேஸ் டபுள் டாட் வச்சிங்கன்னா நம்ம திருப்பி நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அங்கே போயிடலாம். செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ls டைப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அகைன் நான் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். லைக் என்ன டைரக்டரி கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணல அன்யூஸ்வலாக. ஸோ அந்த டைரக்டரி டெலிட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு டேப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை அமுத்துனீங்கன்னா லைக் ஆட்டோ கம்ப்ளீஷன் உங்களுக்கு பண்ணி தரும். அண்ட் நெக்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ வந்து டெலிட் பண்ணுறதுக்கு rmdir. ஸோ இது வந்து டைரக்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நியூ டெஸ்ட் அப்படின்னு கூட நான் என்டர் டைப் பண்ணேன்னா இப்போ அந்த டைரக்டரி டெலிட் ஆகிடுச்சு. நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே இருக்காது. ஸோ அகைன் நான் பேக் வரேன். அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இங்கே எத்தனை ஃபோல்டர் காட்டுதுன்னா 8 ஃபோல்டர்ஸ் காட்டுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் கண்ணில் பார்க்குறவங்க நம்பிடக்கூடாது. லைக் இப்போ ls-la. ஸோ le அப்படின்னு நான் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா bash rc catch .config desktop document அப்படின்னு சொல்லி நிறைய ஃபைல்ஸ் வந்து இன்விசிபிளாக இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் விசிபிள் பண்ணி பார்க்குறது ls.l ஸ்பேஸ் விட்டு -le அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டோட்டலாக 8 ஃபோல்டர்ஸ் இதுக்குள்ளே இருந்திருக்கு. 8 ஃபோல்டர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது, மிச்சம்லாம் பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி இன்விசிபிள் ஃபோல்டர்ஸ் இதுலேயும் இருக்கும். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறதுலாம் அவ்வளோதான் இருக்குன்னு நம்பிடக்கூடாது, கொஞ்சம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு நியூ ஃபைல் எப்படி கிரியேட் பண்ண. ஸோ இவ்வளோ வந்து நான் எப்படி ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுன்னு தான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து ஒரு நியூ ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் கைஸ். லைக் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிடல. லைக் நான் டெஸ்க்டாப் அப்படின்னு ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். அண்ட் அதுக்குள்ளே போயிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எப்படின்னா எக்கோ ஹாய் கைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியலாம், கவலைப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொன்னால கைஸ் ஒரு வீடியோ போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் டெக்ஸ்ட் அப்படி நான் என்டர் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து test.txt அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது கைஸ். ஸோ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். அண்ட் எப்படி இந்த ஃபைலை படித்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருன்னா ரொம்ப ஈஸி தான். லைக் கேட் அப்படின்னு சொல்லிட்டு test.txt அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே என்ன எழுதிருக்குன்றதை அதை ஷோ பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபைலை எப்படி delete பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக RMன்னு கொடுத்து test.txt அப்படின்னு அந்த ஃபைல் நேமை கொடுத்தீங்கன்னா delete ஆகிடும். அண்ட் டேரக்டாக delete பண்ணுறதுக்கும் ஃபைல் delete பண்ணுறதுக்கும் வேறு கமெண்ட்ஸ். ஸோ அதை மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து என்ன சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு தான் எப்பயுமே இருக்கும். ஸோ அவங்களோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக ஹேக்கபிள் அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ உங்களோட பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணுறதுக்கு PASSWD பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நியூ பாஸ்வேர்டு ஒன்று என்டர் பண்ண சொல்லுவோம். ஸோ நான் நியூ பாஸ்வேர்டு ஒன்று தரேன். அண்ட் திருப்பி ரீடைப் பண்ண சொல்லுது. நான் திருப்பி ரீடைப் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரி உங்களோட டிஃபால்ட் பாஸ்வேர்டை எப்பயுமே ஓப்பன் பண்ண உடனே மாற்றிடுங்க கைஸ். அண்ட் இதெல்லாம் வந்து நார்மல் பேசிக்ஸ். ஸோ அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும் ஆக்சுவலாக. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். நீங்கள் பர்ஃபெக்டாக கிளியராக இந்த வீடியோக்கு ரெடி ஆகிடலாம். லைக் இப்போ இனிமேல் வர ஹேக்கிங் வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு அந்த லிங்க்ல இருக்க வீடியோஸ் கொஞ்சம் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க கைஸ். அண்ட் அவ்வளோதான் கமெண்ட் லிங்க் போட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். லவ் யூ கைஸ். அண்ட் இருங்க ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காட்டிடுறேன். ஸோ ஓகே அவ்வளோதான் கைஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வச்சு நான் பேசுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ்.